மகத்தான பெரிய விஷயங்களை கூட எளியவர்களின் பார்வையில் பார்க்கிற போதுதான் இலக்கியம் எல்லோருக்குமானதாக மாறுகிறது. ரொம்ப எளிமையான விஷயத்திலிருந்தே தொடங்குகிறேன். கம்பராமாயணம் என்கிற காப்பியம் எழுதி கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. சிலர் 9ஆம் நூற்றாண்டு என்று சொல்வார்கள், சிலர் 12ஆம் நூற்றாண்டு என்று சொல்வார்கள். வால்மீகி எழுதிய போது ஒரு பாத்திரமாக பார்க்கப்பட்ட ராமகாதை கம்பன் எழுதுகிற காலகட்டத்தில் கடவுள் என்கிற உயர்ந்த அந்தஸ்துக்குரிய காப்பியமாக அது மாற்றப்பட்டு விட்டது. ஆனால் சாதாரண மனிதனுடைய இயல்பாக ஒரு எளிய மனிதனுடைய வாசிப்பில் எல்லா இலக்கியங்களும் அவனுடைய பார்வைக்கு உட்பட்டவையாக இருக்கும். பாரதி வந்த பிறகுதான் இந்த பார்வை உருவானது. பாரதியின் தோள் மேல் ஏறி நின்று பாரதிக்கு பிறகு வரிசையில் வந்த கவிஞர்கள் எல்லாவற்றையும் எளிமையாக இயல்பாக பார்க்கக்கூடிய பார்வையை அவர்கள் உள்வாங்கிக் கொண்டார்கள். கவிக்கோ அப்துல் ரஹ்மானை எல்லோருக்கும் தெரியும். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் கம்பனுடைய கதாபாத்திரங்களை வைத்து ஒரு அற்புதமான கவியரங்க கவிதை ஒன்றை எழுதியிருந்தார். நமக்கெல்லாம் எப்படி தோன்றுமோ அப்படி ஒரு இயல்பான பார்வை அது. ஒரு காப்பியத்தில் உயர்வாக, பெருமிதமாக, வியப்பாக போற்றப்பட்ட கதாபாத்திரங்களை நமக்கு எழக்கூடிய கேள்விகளோடு ஒரு சாதாரண மனிதனின் பார்வையில் முன்வைக்கப்பட்ட ஒரு அற்புதமான கவிதைகள். அதில் நீதிமன்றத்தில் வந்து கதாபாத்திரங்கள் நிற்பதைப் போல அந்த கவிதை. ஃபஸ்ட்டு ராவணனை நிப்பாட்டியாச்சு. அவன் மேலே என்ன கேஸ் இருக்குது? கிட்னாப்பிங் கேஸ். இன்றைக்கி நம்ம பாஷையில் சொன்னால் கடத்தல். சீதையை கடத்தி கொண்டு போய்விட்டான். அதுவும் எல்லோரும் பார்க்க கடத்தி இருக்கிறான். இது தெரியாமல் கடத்துறதில்லை, எல்லோரும் பார்க்க, தேவர்கள் பார்க்க, முனிவர்கள் பார்க்க அத்தனை பேரும் சந்தோஷப்பட்டாங்களாம். கம்பன் பாடுகிறான். ஏன் தெரியுமா? தொடக்கூடாத இடத்தில் ராவணன் கை வைத்து விட்டான். இனிமே இவனுக்கு ஆபத்து தான். இவ்வளவு காலமாக நம்மை சீண்டி கொண்டிருந்த ராவணனுக்கு இன்றோடு முடிவு வந்து விட்டது என்று தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டார்கள். அந்த ராவண மேலே கிட்னாப்பிங் கேஸ். நீதிபதி கேட்கிறார், நீ இந்த மாதிரி ஆளை கடத்திட்டியே, நீ செய்த குற்றத்திற்கு என்ன பதில் சொல்கிறாய்? அவர் ரொம்ப பணிவோடு, எஜமான் அந்த பெண்ணை பாருங்கள், அவள் எவ்வளவு பேரழகுடையவள், 2 விழிகள் கொண்டவரே இவளழகில் மயங்கிடுவார், 20 விழிகள் கொண்டவன் நான் எப்பாடுபட்டிருப்பேன். இல்லையா? 2 கண்ணு சாதாரண மனிதர்களுக்கு. ராவணனுக்கு 10 தலை. ஒரு தலைக்கு 2 கண் என்றால் 10 தலைக்கு 20 கண்கள். என்னுடைய மாணவன் ஒருத்தன் தான் கேட்டான், சார் ராவணன் படுத்தால் எப்படி இருக்கும், உற்சாட்சி படுத்தா எப்படி இருக்கும்? உண்மையில் 10 தலை என்பது 10 விதமான குணாதிசயங்களுக்கான குறியீடு. 10 தலையோடு ஒரு மனிதன் இருந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஒரே நேரத்தில் இசை வல்லுனனாக, ஒரு மிகப்பெரிய போர் வீரனாக, சிந்திக்கக்கூடிய ஆற்றல் படைத்த பெருமகனாக, ஒரே நேரத்தில் 10 விதமான குணாதிசயங்களை கொண்டவனாக ராவணன் இருந்தான் என்பதற்கான அடையாளமாகத்தான் வால்மீகி 10 தலைகளை யோசித்திருக்கிறார். இப்போ ஒரு புதுக்கவிஞன் அதை வச்சு ரொம்ப அற்புதமாக எழுதியிருந்தான். மண்டோதரியின் காதலை பற்றிய கவிதை. 10 தலைக்கும் மாறி மாறி முத்தம் கொடுத்தே தீர்ந்து போனது மண்டோதரியின் காதல். 10 தலை இல்லையா? அவன் கேட்குறான், 2 விழிகள் கொண்டவரே இவளழகில் மயங்கிடுவார், 20 விழிகள் கொண்டவன் நான் எப்பாடுபட்டிருப்பேன். அடுத்த அனுமன் மேலே கேஸு. அவன் மேலே என்ன கேஸு? இன்றைக்கு நம்முடைய நீதிமன்ற பாஷையில் சொல்ல வேண்டும் என்றால் பப்ளிக் நியூசன்ஸ் கேஸ். பொது இடத்தில் தொந்தரவு செய்த ஒரு கேஸ். பொது இடத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு பாதிப்பு விளைவிக்கக்கூடிய ஒரு செயலை செய்திருக்கிறான். என்ன செய்தான்? இலங்கை மாநகரத்தை எரித்து விட்டான். அனுமன், உன் வேலை என்ன? தூது போவதான உன்னுடைய வேலை. தூது போவதற்காக சென்றவன் ஏன் இலங்கையை எரித்தாய்? அனுமன் ரொம்ப அழகாக பதில் சொன்னாங்க. இந்த ராவணன் இருக்கானே, அவன் சிவபக்தன். சிவபக்தர்கள் நெற்றியிலே திருநீறு பூசுவார்கள், உடம்பெல்லாம் நீர் பூசிக்கொள்வார்கள். அதற்கு நிறைய திருநீர் வேண்டும். திருநீர் என்பது வேறொன்றுமில்லை, சாம்பல் தான். தென்னிலங்கை வேந்தன் திருநீற்று பக்தன் என்று பொன்னிலங்கை தனை எரித்து பொடியாக்கி தந்துவிட்டேன். சாம்பலை கொடுத்தேன்னா. இது ஒரு எளிய மனிதனின் பார்வை. ஒரு எளிய மனிதனின் பார்வைக்கு இலக்கியத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் ஒரு மாற்றம் பாரதிக்கு பிறகுதான் நிகழ்ந்தது.
பாரதி தான் தொடங்கி வைத்தான். நீங்கள் பலவிதமான ராமாயணங்கள் உண்டு. இந்த பலவிதமான ராமாயணங்களில் மக்கள் பார்வை கொண்ட எளிய மக்கள் மிக இயல்பாக அந்த ராமாயணத்தை உள்வாங்குகிற பார்வை என்பது 20ஆம் நூற்றாண்டில் தான் வந்தது. கு. அழகிரிசாமி எல்லோருக்கும் தெரியும். தமிழ் சமூகத்தில் கதை எழுதுகிறவர்கள் அல்லது இலக்கியம் படிக்கிறவர்கள் முதன்மையாக படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான படைப்பாளி கு. அழகிரிசாமி. ஆனால் பல நவீன இலக்கியவாதிகளுக்கே தெரியாத விஷயம், கு. அழகிரிசாமி கம்பராமாயணத்தின் மீது மிகப்பெரிய ஈடுபாடு கொண்டவர். ஒரு தடவை சொல்கிறாரு, இனிமேல் குழந்தைகளை அடிக்க மாட்டேன், கம்பராமாயணத்தின் மீது சத்தியம். டைரியில் எழுதியிருக்கிறார். இந்த பையனை அடிக்க மாட்டேன்னு கடவுள் மேலே சத்தியம் பண்ணுறது, செத்துப்போன தந்தையின் மீது சத்தியம் பண்ணுவதைப் போல இனிமேல் என் பையனை அடிக்க மாட்டேன், கம்பராமாயணத்தின் மீது சத்தியம் என்று சொல்லுகிற அளவிற்கு கம்பராமாயணத்தை நேசித்தவர் கு. அழகிரிசாமி. அவர் தன்னுடைய கிராமத்தில் நிகழ்ந்த ஒரு அற்புதமான ராம கூத்து ஒன்றை தன்னுடைய கட்டுரையில் பதிவு செய்திருக்கிறார். ராமாயணத்தை கூத்தாக போடுகிறார்கள். எளிய ராமாயணத்தில் இல்லாதெல்லாம் வரும். நீங்கள் பலவிதமான ராமாயணங்கள் உண்டு. வால்மீகி ராமாயணத்தில் இருக்கக்கூடிய பல காட்சிகள் கம்பனில் இல்லை. துளசிதாசர் எழுதிய ராமாயணம் என்பது வேறு. பிகே இந்த ராமாயணங்கள் குறித்தெல்லாம் விரிவாக பேசியிருக்கிறார். இந்த எந்த ராமாயணத்தை எழுதிய நபரும் சிந்திக்காத ஒன்றை ஒரு தெருக்கூத்து நடத்துகிற படிக்காத ஒருவன் சிந்தித்திருக்கிறான் என்று அழகிரிசாமி எழுதுகிறார். ராமாயணத்தில் மிக அற்புதமான ஒரு காட்சி உண்டு. அனுமனும் சீதையை சந்திக்கக்கூடிய ஒரு இடம். அது கடத்தி கொண்டு வந்துட்டான். கடத்தி கொண்டு வந்ததும் இல்லாமல் தினந்தோறும் அவளை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறான். அவளுடைய தந்தை வேடத்தில் வருகிறான், ராமன் வேடத்தில் வருகிறான். என்னை கட்டிக்கன்னு துன்புறுத்திக்கிட்டே இருக்கான். திரிசடையினுடைய ஆதரவும் அன்பும் இல்லை என்றால் என்றோ இறந்து போயிருப்பாள். ஆனாலும் அதையும் தாண்டி உயிரை கையில் பிடித்து கொண்டு என்றாவது ராமன் வருவான் என்று காத்திருக்கக்கூடிய சீதைக்கு இனிமேல் தாங்க முடியாது, செத்து போகலாம் என்று நினைக்கிற போது அனுமன் வருகிறான். அப்போ சொல்கிற வார்த்தை தான் அது, எல்லையில்லாத இந்த உலகத்தை நான் ஒரு சொல்லினால் சுட்டு விடுவேன், ஆனால் அது தூயவன் வில்லுக்கு மாசு ஏற்படுத்தும் என்பதற்காக அமைதியாக இருக்கிறேன் என்று அனுமனிடம் சீதை சொன்னதை நாம் எல்லோரும் கொண்டாடுகிறோம். ஆனால் கம்பன் யோசிக்காத, வால்மீகி யோசிக்காத விஷயத்தை ஒரு எளிய தெருக்கூத்துக்காரன் யோசித்ததை கு. அழகிரிசாமி தன்னுடைய கட்டுரையிலே குறிப்பிடுகிறார். இந்த தூக்கில் தொங்குவதற்காக நின்றிருந்த சீதை, அனுமன் உள்ள வர்றான். வந்த உடனே சீதையை அனுமன் பார்க்கிறான். அனுமனை சீதையை பார்க்கிறாள். பார்க்கிற போது தான் யார் என்பதை கணையாளியின் மூலமாக அனுமன் அறிமுகப்படுத்துகிறான். அறிமுகப்படுத்திவிட்டு எந்த ராமாயணத்திலும் இல்லாத ஒரு விஷயத்தை திருக்கூத்து அனுமன் சொல்கிறான். அப்படியே கிட்டத்தில் போய் கடல் தாண்டி, மலை தாண்டி, ஊர்கள் தாண்டி, இந்த அரண்மனையில் இருக்கிற கட்டுக்காவல் தாண்டி ராமன் என்கிற ஒற்றை நாமத்தால் நான் வந்துவிட்டேன். ராமன், சீதை என்பதுதான் என்னுடைய நிரந்தர நாமம். மற்றவர்களுக்கெல்லாம் மலையை தாண்டுவது கடினம். ராமன் பெயரை, சீதையுடைய பெயரை சொன்னால் நான் மலையை, கடலை எளிதாக தாண்டி விடுவேன், ஊர்களை எளிதாக தாண்டி விடுவேன், கட்டுக்காவலை தாண்டி விட்டேன். ஆனால் ராம நாமத்தாலும் வெல்ல முடியாத இந்த வயிற்று பசி என்னை வாட்டுகிறது தாயே, சாப்பிடுவதற்கு ஏதாவது இருக்கிறதா என்று கேட்கிறான். கிராமத்தில் நடக்கிற தெருக்கூத்து. சீதை ஏற்கனவே அவள் சிறையில் இருக்கிறாள். அவளை சிறைப்படுத்தி இருப்பவன், அவள் மீது ஆசைப்பட்டிருப்பவன், அவன் தரக்கூடிய உணவை கூட சாப்பிடக்கூடாது என்பதற்காக திரிசடை ரகசியமாக கொண்டு வந்து தரக்கூடிய உணவை சாப்பிடுகிறவள். இவனிடம் கொடுப்பதற்கு அவளுக்கு உணவு ஏது? சீதை கண்ணீர் விட்டு அழுகிறாள். சீதை சொல்கிறாள், நான் ராமனோடு காட்டிற்கு வந்தபோது அளவில்லை, இங்கே ராவணன் என்னை தினந்தோறும் துன்பம் செய்தபோது, என்னை கட்டிக்கொள் என்று நிர்பந்தித்த போதெல்லாம் கண்ணீர் வரவில்லை, உள்ளுக்குள் வருத்தப்பட்டேன். என்றாவது கணவன் வருவான் என்கிற நம்பிக்கையோடு தான் காத்திருந்தேன். ஆனால் ஒரு பெண்ணிடத்தில் ஒருவன் வந்து பசி என்று கேட்டு கொடுப்பதற்கு உணவில்லை என்கிற போதுதான் நான் முதலாக கண்ணீர் சிந்துகிறேன்னா சீதை அழுவாள். அங்கிருக்கக்கூடிய அத்தனை பெண்களும், கிராமத்து பெண்களும் கண்ணீர் சிந்துவார்கள் என்று கு. அழகிரிசாமி குறிப்பிடுகிறார். நண்பர்களே,
இலக்கியத்தின் நோக்கம் என்பது மானுடத்தின் ஆதார உணர்ச்சியை தொடுவதுதான்.